என்னில இருந்து நீ எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி, நான் உனக்கு ரெண்டாவது புருஷன். ஓகே? என்னாச்சுமா? கல்யாணம் பண்ண அழக்கூடாதுமா. வாங்க அங்கிள். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவு வைக்காம உங்க பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க மாப்பிள்ள நானே மறுபடியும் உங்களுக்கு மாப்பிள்ள ஆயிட்டேன். என்னப்பா ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? வாழ்க்கையில சோதனை வரலாமா? ஆனா வாழ்க்கைய சோதனை ஆயிடுச்சுன்னா என்ன பேச முடியும்? இத்தனை நாள் வேலை இருந்தது, கொஞ்சமாவது தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அந்த தைரியம் என்ன விட்டு போயிடுச்சுமா? அப்பா இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரிப்பா, எதிர்த்து பேச தைரியம் இல்ல. தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுமங்கலியா இருந்த அக்காவை விதவையாக்கி விதவையான என்ன சுமங்கலி ஆக்குற உங்க மாப்பிளைய பாராட்டுங்கப்பா. இவளுக்காக எதுக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும்? அந்த சிறுமை உங்களுக்கு எதுக்கு? உங்க மாப்பிளை கையால இவ கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்களேன். இது சின்ன பொண்ணு மாமா, இதுக்காக அப்புறம் வச்சுப்போம். சீதா, ரூமுக்கு போலாமா? என்னது டாவா? தாலி கட்டின புருஷனை டா போட்டு பேசுறியா? தாலினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? மனசாட்சி இல்லாதவன் கட்டினதுக்கு பேரு தாலி இல்ல, வெறும் கயிறு. அப்போ கயிறு நினைச்சு அறுத்துறியா? ஒரு நல்லவன் கட்டின தாலியையே அறுத்துட்டாங்க. உன்ன மாதிரி அயோக்கியம் கட்டின தாலியை அறுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா.